இருக்கிற கூட்டத்தை பார்த்தா டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஒரு கோட்டை வாங்கி ஒதுக்கலாமா? கொஞ்சம் பொறுமாப்ல, டிக்கெட் தானே வேணா, முதல்ல காசு எடு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. அண்ணன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏன்னா படம் 9 மணிக்கு போடுவாங்களா இல்ல 10 மணிக்கா? என் தம்பி மறுபடியும் வந்து மூஞ்ச பேத்து விட பாத்துக்க. யார்டா கத்துறீங்க? தினபால எத்தனை டிக்கெட் கொடுத்தா? 2 டிக்கெட் 3 டிக்கெட் கொடுத்தானா? ஏன்டா வவுத்திரத்துல கலப்புற பண்ணிய தூக்கி போட மாதிரி போட்டுட்டாங்க. நீ தொட்டு டிக்கெட் எடுக்கிறதுல ஒரு கலடா. இப்ப பாரு கவனி. புத்தி கண்ணா என்னக்கா குழந்தை தூங்கிருச்சா? லைன்லயே எவ்வளவு இருக்கு? கொடுங்க. செஞ்சுவா தேவா டியா டி. ஆஹா முடிச்சுட்டியா? இது அம்மாட்ட வேணாம், மாமா இருமா. மாமாமா மாமா ஐயா இருமா. மாமாமா ஏக்கா தம்பிக்கு சேர்த்து 2 டிக்கெட் எடுத்துருங்களேன். யோ பிள்ளை குடியா, முதல்ல பிள்ளை குடியா. நானே என் புருஷன் டிக்கெட் கிடைக்கல, நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். வந்துட்டானுங்க பொம்பளைக்கு கிட்ட டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி. ஆனா நம்ம டிக்கெட் ஏங்க? எனக்கு 2 டிக்கெட் எடுத்து. நாங்க இங்க 1/2 மணி நேரமா கால் வலிக்க நின்னுட்டு இருக்கோம். போய் வரிசை நின்னுலியா? அப்பா ஏங்க எனக்கு 2 டிக்கெட் எடுக்கிறதால இன்னும் 1/2 மணி நேரம் நிக்க போறீங்க. எங்கன்னா வலிச்சா சொல்லுங்க, போகும்போது சைக்கிள் டபுள் அடிக்கிறேன். யோ வேணா நீங்க ஓடுங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். முன்னாலையும் வேணாம் பின்னாலையும் வேணாம், இடத்த காலி பண்ணு. மாப்பிள நீ ஒரு அளவுக்கு லாய்க்கல மாப்பிள. அந்த பொண்ணு எத்தனையோ முறை உன்னை லவ் பண்ணி சீல கொடுத்து 2 கண்ணால பாத்துருக்கிறேன். அப்படி இருந்தா அந்த பொண்ணு லவ் பண்ணுதா இல்லையா நொல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ லவ் பண்றியா இல்லையா மாப்பிள? மாப்பிள கனவுல டூயிட்டே பாடிட்டேன். டூயிட் வரைக்கும் போயிட்டா நீ மாப்பிள. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றாளோ இல்லையோ, அவனை லவ் பண்ண வைக்கிறவன் தான் டைரக்டர். யாரா அவன்? அவன் தான் இவன். எப்படி? வெரி சிம்பிள். அந்த பொண்ணை நான் கெடுத்துறேன். நடிப்பு. ஒரு பொண்ணோட மனசுல ஆழமா இடம் பிடிக்கிறாருன்னா அந்த பொண்ணுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரப்ப அவளை காப்பாத்தலாம். இவளுக்கு ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குவோம். அதுக்கு தான் பைத்தியக்கார டைரக்டர் நான் ஒருத்தர் இருக்கேன். இன்னைக்காவது உண்மையை ஒத்துக்கிட்டியே மாப்பிள்ள. ரொம்ப குறையாத. ஸ்கிரீன் பிளே சொல்றேன் கேளு. ஒரு வயக்காடு சலக்கு சலக்கு சலக்குன்னு சாப்பிட்டான். யாராவது சாணி மதிக்கிறாங்களா? நந்தினி வந்துக்கிட்டு எதிர்பாராம வந்துக்கிட்டு என்ன பார்த்தா அவ திடீர்னு பார்த்தவன நான் கொடுத்த ரியாக்ஷன்ல பயந்துட்டா. நீ சாதாரணமா வந்தாலே தெருநாயெல்லாம் 3வது தெரு ஓடிடும். மாப்பிள்ள கற்பனை ஊத்த தடுக்காது, அப்புறம் ஊராது. திடீர்னு என்ன பார்த்தா அவ என்னாச்சு அப்படின்னு கத்துனான். இது ஏடா சிரிக்கிற? இது உனக்கு சிக்னல். சிரிப்பு நம்பர் 1. திரும்பி அவ ஓடுனா, நானும் ஓடுனேன். அவனும் ஓடுனா, நானும் ஓடுனேன். ஓடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள காலை கொடுத்து தட்டி விட்டேன். இதுவும் சிக்னல். சிரிப்பு நம்பர் 2. எட்டி பிடிச்ச தாவணிய தட்டி விட்டா கைய. நல்லவளை காப்பாத்தடா. செத்துருப்படா. இது 3வது சிரிப்பு எனக்கு சிக்னல். ஏண்டா நான் எப்பதானே உள்ள வர நீ சிரிச்சிட்டே இருந்தா? இது நியாயமான கேள்வி. இந்த 3வது சிரிப்பு சத்தத்துல ஜம்ப் பண்ணி நேரம் உள்ள வந்துடுற. அடிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர அடிக்கப்படாது. யார? என்ன? அதே மாதிரி அவளை நீ பிடிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர பிடிக்கப்படாது. ஓகே மாப்பிள, அங்கதான் நிக்கிற நீ. அடிக்கிறாரு நடிக்க சொன்னா நிஜமா அடிக்கிறானுங்க. இவனுங்க உண்மையிலேயே கெடுக்கத்தான் வந்திருக்கானுங்களா? ஆஹா நம்ம சீன்ல ஏதோ வில்லங்கமாய் போச்சு போல் இருக்குடா. சொன்ன மாதிரி சிரிக்கிறான். சிரிப்பு நம்பர் 1. ஏண்டா என்ன அப்படி நிக்கிறா? நீங்க இப்படி எல்லாம் கூட சிரிப்பீங்களா? என்னங்கடா கவட்ட புள்ள கொண்டாங்கடா, நான் அடிக்கிறேன். கல்லற 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 புரியாதேமா.
7 வயசுல அடிச்சதுடா. நம்ம கண்ணு, ஐயோ, அப்பா. ஒரு கவட்ட புல் அடிக்க தெரியல, நீ எல்லாம் டைரக்டரா போறியா? அப்ப டைரக்டர் அவங்க பூரா கவட்டேஷ் தான் இருக்காங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீ 2 கட்டக்குள்ள பாக்குற, அவங்க 2 விரலுக்குள்ள பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஓஹோ, மாப்பிள பயங்கரமான ஆள்றா மாப்பிள. இப்ப பார், இதுவா அதுவா? அது. ஐயோ ஐயோ என் மீனெல்லாம் போச்சே, கஷ்டப்பட்டு பிடிச்சேனே. ஐயோ போச்சே போச்சே என் மீனெல்லாம். ஐயோ, பொம்பளை குரல் கேக்குதுடா. ஏடா அப்புறமா ஏதோ அடிச்ச போட்டுருக்கு, வா போய் பாப்போம். ஏயா எல்லாம் ஓ வேலைதானா? கல் அடிச்சு கவுத்துட்டியே. ஏமா, நான் எங்கேயோ அடிச்சு அது இங்கே வந்து இருக்குது. அப்போ நானே வேணும்னு தள்ளி கவுத்துட்டேங்கிறியா? உன் கல்லு போட்டுதாயா அது கவுந்துச்சு. மாப்பிள ஏதோ அடிக்க தெரிஞ்ச மாதிரி அடிச்சு அந்த பொண்ணோட மீனை கவுத்திட்டியா? ஆமா, அது எங்க மீனுக்குப்பா? கலரை பார்த்தோன்னா கவுக்குற பத்தியா? அதெல்லாம் வேற வச்சுடா. ஐயோ, பாக்கிறதுக்கு ஓன மாதிரி இருந்தாலும் நீ சொல்ற தயா கரெக்ட். சரி சரி மாப்பிள, சரி மாப்பிள, மீன் பிடிக்க நல்லா பழகிக்க. இடையில நான் இருக்கா தானே? நல்லா இருடா. அண்ணே, இந்த பையன் நீங்க சொல்லுங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்டன் ஹோல்டன் பா. ஆல்ரைட். ஒப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்னை மறந்த. அசப்புல பார்த்தா நம்ம சுந்தரமூர்த்தி மாதிரியே தெரியுதே. டேய் சுந்தரமூர்த்தி, டேய் சுந்தரமூர்த்தி, நம்ம ஊர்ல நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறானுங்க. எங்கேயும் கேட்ட குரல் மாதிரியே இருக்குது. நான் தான்டா சந்திரகாந்த். சந்திரகாந்த், நாளாச்சு. என்னடா எவ்வளவு நாளாச்சு? எப்படா வந்த நீ? இப்ப தாண்டா வர. ஆமா, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? ஆமா, சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சா? எல்லாரும் நல்லாதான் இருக்கிறாங்க. அதுக்கு ஏன்டா இவ்வளவு சலிச்சுக்கிற? அது ஒண்ணு இல்லப்பா, நாம மிலிட்டரியில இருந்தப்போ எனக்கு அந்த பொண்ணாத்தாங்கிற பொண்ணுக்கும் எனக்கு தெரியுமே. தெரியும்ல, அவ போய் சேர்ந்துட்டா. எனக்கும் அவளுக்கும் பிறந்த பையன் இப்ப என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். அதான் இப்ப பிரச்சனை. ஓ, உனக்கும் பையன் வீட்டுக்கு வந்துட்டான், அதனால பிரச்சனை. எனக்கு என் பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், அதுதான் பிரச்சனை. என்னது, உன் பையன் ஓடி போயிட்டானா? ஒரே பையன் தானே, அவனை ஒழுக்கமா வளர்க்கணும்னு கொஞ்சம் கண்டிப்பா வளர்த்தேன். ஒரு நாள் அவன் செஞ்ச தப்புக்காக துப்பாக்கில சுட்டுருவேன்னு மிரட்டினேன். அந்த கலாட்டாவில அடிபட்டு நான் மயங்கி விழுந்துட்டேன். ஆனா நான் செத்துதா நினைச்சிட்டு அவன் வீட்டை விட்டு ஓடிட்டான். அவனை தேடித்தான் ஊர் ஊரா அலையிறேன். சந்திரகாந்த், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்பா. இப்ப வந்திருக்கிறானே என் பையன், அவனை உன் பையன்னு சொல்லிதான் என் வீட்டுல தங்க வச்சிருக்கேன். ஐயோ, என்ன ஐயோ? என் பொண்டாட்டிய பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல. எனக்கு ஏற்கனவே இப்படி ஒருத்தி இருந்து அவளுக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வை, அவ உயிரையே விட்டுருவா. அதனாலதான் உன் பையன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். காரியத்துக்கு எடுத்துறாத. அப்பா, ஊர்ல பிரச்சனைன்னு தான் இங்க வந்தேன். இங்க பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும் போல இருக்க. நான் அடுத்த பஸ் புடிச்சு ஊருக்கு போயிடுறேன். அடங்க பைத்துக்காரா, என் பையனையே உன் பையன்னு சொல்லி தங்க வச்சிருக்கிறேன். உன்னை தங்க வைக்க முடியாதா? உள்ள வாடா. வா உட்கார். கற்பகா, கற்பகா, என் ஃப்ரெண்டு இவரு. இவன் யாமகுச்சி பேரு. யாமகுச்சியா? போட்டோ காமிச்சு மேக சந்திரகாந்தன் சொன்னீங்க. என்னம்மா போட்டு குழப்புற? அவன் மேஜ சந்திரகாந்த், இவன் ஓமகுச்சி. யாமகுச்சி. வணக்கம். வணக்கம்மா. வீட்டுல நல்லா இருக்காங்களா? அவ போய் 17 வருஷம் ஆகுதுமா. பிள்ளைங்க எல்லாம்? அது வந்து அவன் ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு புள்ள காணாம போயிட்டான், தேடி வந்திருக்கான். நீ போய் காப்பி கொண்டா. அது எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? நான் பயந்தே போயிட்டேன். சரி சரி, நீ என்ன பண்ற? காப்பி வரும், குடிச்சிட்டு இங்கே உட்காந்துரு. நீ தங்கறதுக்கு பாத்ரூம் ரெடி பண்ணிட்டு, பெட்ரூம் ரெடி பண்ணிட்டு வர. ஓமக்குச்சி யாமக்குச்சின்னு சொல்றான், பாத்ரூம்னு வேற சொல்றான். நம்ம ஏதாவது வம்புல மாட்டி விட்டுருவான் போல இருக்க. காபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். வந்து இந்த மேஜ சந்திரகாந்த் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் மனுஷனாமா? ஏங்க? தெய்வம்மா. குணத்துல தர்ம, தானத்துல கர்ண, நடத்துல ராம, சொத்துல குபேர, ஆக மொத்தத்துல அவன் ஒரு நடமாடும் கலியுக தெய்வம்மா. அவர் பையன்? சந்தேகமே இல்லம்மா, தெய்வ குழந்தம்மா. வந்து அவங்க சம்சாரம்? சம்சாரம் இல்ல,
அந்த அம்மா நடத்த சரியில்லைன்னு ஏதோ சொன்னாங்க. யாரவ சொன்னுவன செருப்பால் அடிக்கணும். அவனை சொன்னுவன யாமகுச்சி என்ன 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 டென்ஷன் ஆயிட்டா? என்னடி அவனை போய் கேட்டா? இல்லீங்க, அந்த மேஜர் சந்திரகாந்த் சம்சாரம் நடத்த சரியில்லை. குழப்பிட்டியா? அறிவு இருக்குதா அவனுக்கு? அவனை பத்தி இவங்கிட்ட ஏடி கேக்குற? அவன் மேஜர் சந்திரகாந்த் ஓமகுச்சி. நீ முதல்ல உள்ள போ. டென்ஷன் ஆகாத. காபி குடி, உள்ள போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மூட தூக்கிட்டு போய் போடுறா. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன், என்ன விஷயம்? ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் நம்ம வீட்டுல தங்க வைக்கணும். இது என்ன வீடு நினைச்சே சத்திரம் நினைச்சுக்கிட்டியா? ஏற்கனவே உன் கூட வந்திருக்கானே ஒரு வாழ கருவாடு, அவனே வேஸ்ட். பத்தாவதுக்கு இன்னொருத்தனா கண்டவெல்லாம் தங்க வைக்க முடியாது. அவன் கண்டவன்ல, நம்ம 2 பேர் விஷயத்தையும் கண்டவன். அவனை கூடவே தங்க வச்சுக்கிதான் 2 பேருக்கும் நல்லது. ஏற்கனவே உன்னை என் ஃப்ரெண்ட் பையன் தங்க வச்சிருக்கேன். இவனை என்னன்னு சொல்லி தங்க வைக்கிறது? நான் என்ன அவள மாட்டேனா? உங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு யாமகுச்சி, அவனோட பையன் தான் இவன் சொல்லி அம்மா சொல்லிட்டேன். இந்த புத்திசாலித்தனமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதா ஓடி வந்தேன். என்னது, யாமகுச்சி பையன் தங்க வச்சிருக்கேன்? கிழிஞ்சது போ. இன்னும் 2-3 நாள்ல எங்க அப்பாவோட சேர்த்து வைக்கிறேன்னு பாண்டி சொன்னுச்சு. இன்னும் 2-3 நாள் எதுக்கு? உங்க அப்பா கிட்ட இப்பவே உன்னை சேர்த்து வைக்கிறேன். சரி. எங்கடா அவன்? அப்பா அப்பாவா? ஏய், எனக்கு எதிர அவ்வளவு அவசரத்துல பையன்? ஏங்க, ஏன் இவன் உங்களை அப்பான்னு கூப்பிடுறான்? விவரம் கட்டவளே, எனக்கு எப்படி தெரியும்? அவங்க அப்பா பிரிஞ்ச ஏகத்துல பாக்குறவங்க எல்லாம் அப்பா அப்பாங்கிறான். அப்பா நான் தான் அப்பா உங்க புள்ள. அப்பா இல்ல, நான் உங்க அப்பா இல்லடா. ஐயோ, ஆள விடுறா. டேய், ஐயோ சொல்லு. என்னம்மா அவசரமா கூப்பிட்டியாமே? ஓடி புடிச்சு விளையாடி காப்பாத்தண்டி பாத்துக்கிட்டு பாண்டியா மகனே, எப்படிடா இருக்கிற? இன்னும் சாவலியா? சாவலியா? என்னடா கேள்வி கேட்கிற? ஓடாதடா. அப்பா செத்துட்டு ஓடி போயிட்டேடா. டேய், சொல்றத கேளுடா. நில்றா பாண்டியா. டேய், என்னடா சொல்? அவன் என்ன அப்பாங்கறான், இவன் உன்ன மகனேங்கறான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப நான் யாரு? மகனே, டேய், நான் சொல்றத கேளுடா. நானும் குப்பல சேர்ந்தாம உன்னை துப்பாக்கியால சுட்டா. எல்லாம் வந்து ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமா, இந்த ஆள எங்கேயே பாத்துக்கமே? எங்க மாயாவி இல்ல, ஆவி இல்ல, மாமாடா. நீங்க எங்க? ஆமா, நீங்களாம் எங்கடா? இங்க சொல்ல போன்ற பாண்டியா, அப்பாடா, சொல்றத நம்புடா. ஏன்டா நின்னுடா? 2 ரோடு போகுது. ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது, ஒரு ரோடு இந்த பக்கம் போகுது. எந்த பக்கம் போகணும்னு தெரியல, நின்னுட்டேன். அப்படியா? சரி, கொஞ்சம் இரு, நான் இறங்கிறேன். சரி, நீ அந்த பக்கம் போய் உட்காரு. ஓகே, நல்லவன். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. யார கேட்டா தெரியும்? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்! இந்த பலசரக்கு மண்டக்காரங்களை எங்கேயோ பாத்துருக்கமே. ஏன்டா வண்டி நிறுத்தின? இல்லைங்க, இந்த பூதலிங்கம் பங்களாவுக்கு எங்கிட்டு வழின்னு கேக்குறதுக்காக நிப்பாட்டு. நாங்க புதுசு, தெரியாது. புதுசா? ஊருக்கு புதுசுனா இங்கேயாண்டா வந்தீங்க? ஏய், ரெட்ட மண்டத்தலையா, என் மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. கை 2ன்னு பாக்குறியா? எனக்கு 4. பின்னால பாரு, பெரிய மலையா நிக்குதா. அடிச்சு சுக்கு நூறு ஆக்குனா பொடி பொடியா விட்டா பேசிக்கிட்டே இருக்க. பாண்டியா பாண்டியா. பாஸ், உங்க மச்சான். புத்திசாலி பசங்க எப்பதான் சொல்லாம செஞ்சிருக்கானுங்க. உன்னை நான் காப்பாத்துறதா? பூரா பேர அடிச்சு நொறுக்குடா. இவனுங்களேவா? ஆமாடா, உன் தங்கச்சி வாழ்க்கைய காப்பாத்தணும்னா பூரா பேர பின்னு. போட்டு அடிக்கிறா. கூப்பிராஜா.